ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விறகுவெட்டி வசித்து வந்தார். கடின உழைப்பாளியான விறகுவெட்டி மரங்களை வெட்ட காட்டுக்கு செல்வது வழக்கம். அவற்றை சந்தையில் விற்று உணவுக்காக சம்பாதித்தார். ஒருநாள் அவர் மரத்தை வெட்டிக் கொண்டிருந்தபோது எதிர்பாராதவிதமாக அவரது கோடாரி ஆற்றில் விழுந்தது. நதி ஆழமாகவும் வேகமாகவும் ஓடிக்கொண்டிருந்தது. கோடாரியும் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது. விறகுவெட்டி ஆற்றின் கரையில் அமர்ந்து அழத் தொடங்கினான். திடீரென்று நதியின் தேவி அவரிடம் வந்து, என்ன நடந்தது என்று கேட்டாள். விறகுவெட்டி கோடாரி அடித்து செல்லப்பட்ட கதையைச் சொல்லி அழுதான். நதியின் தேவி கோடாரியை எடுத்துத்தர உதவி செய்வதாக கூறினாள். ஆற்றில் மறைந்த தேவி தங்க கோடாரியுடன் வெளியே வந்து, இதுவா உன்னுடைய கோடாரி என்று கேட்டாள். இது தன்னுடையது அல்ல என்று விறகுவெட்டி சொன்னான். மீண்டும் ஆற்றில் மறைந்த தேவி வெள்ளி கோடாரியுடன் வெளியே வந்து, இதுவா உன்னுடைய கோடாரி என்று கேட்டாள். இதுவும் தன்னுடையது அல்ல என்று விறகுவெட்டி சொன்னான். மீண்டும் ஆற்றில் மறைந்த தேவி இந்த முறை இரும்பு கோடாரியுடன் திரும்பி வந்தாள். விறகுவெட்டி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து, அது தன்னுடையதுதான் என்றான். விறகுவெட்டியின் நேர்மையைக் கண்டு ஆச்சரியப்பட்ட தேவி அவனுக்கு தங்க மற்றும் வெள்ளி கோடாரிகளை பரிசாக அளித்தாள். விறகுவெட்டி கோடாரிகளை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டான். நேர்மையே சிறந்த கொள்கை.